இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு என்ன வந்து நம்ம பேசலாம், எதை பத்தி பேசலாம்னு யோசிக்கும் போது ஏன் இதை பத்தியே பேசலாமே நான் நினைச்சேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து நம்மளுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க வந்து லவ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருக்காங்க. சில சமயம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நானே கேட்பேன் ஏமா இப்படி இருக்காங்கன்னு. பக்கத்துல கேட்டா இல்ல மேடம் இன்னைக்கு வந்து அவங்க 2 பேருக்குள்ள வந்து சண்டை மேடம், அதெல்லாம் சாப்பிடல, அழுதுட்டு இருக்கா, அது மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு பெரிய டவுட் இருக்கு, லவ் பண்றது வந்து நம்ம அழறதுக்கா இல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கா அதுவே தெரியல. ஏன்னா எனக்கும் அது அனுபவம் இருக்கு. சரி, அந்த அனுபவத்தை உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கலாம்னு பார்த்தேன். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் சொல்றாங்க. ஃபேமிலி கவுன்சிலர் கிட்ட பேசியிருந்தேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ண உடனே மேரேஜ் தான் வந்து சக்சஸ் நினைக்கிறாங்க. பட் அது கிடையவே கிடையாதுங்க. மேரேஜ் வந்து ஒன் ஸ்டெப் வேணா சொல்லிக்கலாம். சக்சஸ் எப்போனா 2 பேர் அவங்கவுங்க என்ன நினைச்சு ஒரு கோல் வச்சிருக்காங்களோ அதை அச்சீவ் பண்ணி மற்றவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கிறது தான் வந்து 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு லவ் மேரேஜோட சக்சஸேங்க. நெக்ஸ்ட் அவங்க எப்படி வந்து நீங்க லவ் பண்ணும் போது எப்படி இருந்தாங்களோ அந்த இதை அக்செப்ட் பண்ணி தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஆரம்பிக்கிறதே நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே தான் வந்துட்டு கண்டினியூ ஆகணும். ஸோ நீங்க லவ் பண்ணும்போது அவங்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் நீங்க லவ் பண்ணிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க பெண்களோ ஆண்களோ அவங்களுக்கு தேவையானதை வந்து கிடைக்கலன்னு சொல்லும் போது ஒரு கோவம் வருது, விரக்தி வருது அவங்க மேல. அதனாலதான் ஃபைட்ஸே ஸ்டார்ட் ஆகுது அவங்க நினைச்சது நடக்கலன்னா. 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா 3வது மனுஷர்களை தயவு செய்து உள்ள விடாதீங்க. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசினாலே பாதிக்கு மேல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுங்க. அப்படியே ப்ராப்ளம் சால்வ் ஆகலையா உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டுக்கோங்க. தே ஆர் யுவர் பெஸ்ட் ஜட்ஜஸ். அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். அவங்க வந்து உங்களது என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணுவாங்க. வேற யாரையும் கூப்பிட்டீங்கன்னா உங்களை பிரிச்சு தான் விடுவாங்க. 4வது 2 பேரோட ஃபீலிங்ஸ்க்கும் 2 பேருமே ரெஸ்பெக்ட் கொடுங்க. என்ன விஷயம்னா பொண்ணு தானே இதான் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஆண் தானே இது பண்ணியே ஆகணும்னு நினைக்காதீங்க. 2 பேரும் அவங்களுக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கு. இஷ்டப்பட்டதை ஆனா நல்ல விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 2 பேரோட ஃபேமிலியும் 2 பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி 2 பேரோட ஃபேமிலியை முதல்ல மதிக்கணுங்க. 5வது பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் டிஸ்கஷன் பண்ணுங்க. இது நான் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணட்டுமான்னு கேளுங்க. அது ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி. இந்த 5 பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லவ்வர்ஸ் டே வந்து லவ்வர் கொண்டே கிடையாதுங்க. கல்யாணம் பண்ணி இருக்கிற எல்லா கப்புள்ஸுக்குமே லவ்வர்ஸ் டே என்ஜாயபிளா இருக்கும். நன்றி, வணக்கம்.